வணக்கம். இன்றைய அலசலுக்கு வரவிருக்கிறோம். உங்களுக்காக ஜூலை 29, 2025 இந்திய பங்குச் சந்தையை கொஞ்சம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். ஆமா, ஒரு 3 நாள் தொடர் சரிவுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு நல்ல மீட்சி பார்த்தோம் இல்லையா? ஆமா, நிச்சயமா சந்தை திரும்பியது ஒரு முக்கியமான விஷயம். இந்த எண்கள் என்னென்ன துறைகள் நல்லா பண்ணுச்சு, இதுல நமக்கு என்ன செய்தி இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போமாங்க. சரி, முதல்ல குறியீடுகளை பார்த்திடலாம். சென்செக்ஸ் 446 புள்ளிகள், அதாவது 0.55% உயர்ந்து 81,337.95ல முடிஞ்சிருக்கு. கரெக்ட். நிஃப்டி 50யும் கூட ஒரு 140 புள்ளிகள் மேல 0.57% ஏறி 24,821.10ல நிக்குது. அப்போ அந்த தொடர் சரிவுக்கு ஒரு பிரேக் விழுந்திருக்குன்னு சொல்லலாம். ஆமா, இதுல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொன்னு என்னன்னா, வெறும் இந்த பெரிய குறியீடுகள் மட்டும் இல்ல. ஓ, அப்படியா? ஆமா, பரந்த சந்தையும் நல்லா செயல்பட்டிருக்கு. நிஃப்டி மிட் கேப் பாருங்க, 0.8%, ஸ்மால் கேப் 1% கிட்ட ஏறி இருக்கு. ஓஹோ, அப்போ இது சில பங்குகள் மட்டும் இல்லாம? ஆமா, பரவலா வாங்குற ஆர்வம் தெரியுது. சில பெரிய பங்குகளை மட்டும் நம்பி இல்லாம நிறைய பங்குகள்ல ஒரு ஏற்றம். இது ஒரு ஆரோக்கியமான அறிகுறி. நல்ல பாயிண்ட் அது. அந்த பரவலான ஆர்வத்தை அந்த சந்தையின் அகலத்திலையும் பார்க்க முடியுது இல்லையா? பிஎஸ்சியில 2492 பங்குகள் ஏறி இருக்கு, ஆனா 1501 தான் இறங்கி இருக்கு. சரிதான். அது மட்டும் இல்லாம அந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இந்தியா விக்ஸ் அது 4.45% குறைஞ்சு 11.53க்கு வந்திருக்கு. அப்போ சந்தையில பயம் கொஞ்சம் கம்மியா இருக்கா? நிச்சயமா. விக்ஸ் குறையறதும் இந்த மாதிரி பரவலா பங்குகள் வாங்கப்படுறதும் ரெண்டுமே முதலீட்டாளர்கள் மத்தியில நம்பிக்கை கொஞ்சம் கூடியிருக்குன்னு காட்டுது. சரி சரி. ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் தயாரா இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஓகே, அப்போ எந்தெந்த துறைகள் இன்னைக்கு இந்த ஏற்றத்துக்கு முக்கிய காரணம்? பார்த்தா ஆட்டோ, பவர், அப்புறம் எஃப்எம்சிஜி. ஆமா, இந்த வேகமா விற்பனையாங்கிற நுகர்வோர் பொருட்கள் துறை அது நல்லா பண்ணிருக்கு. கூடவே மெட்டல், ஃபார்மா, ரியாலிட்டி, ஆயில் அண்ட் கேஸ், ஹெல்த் கேர் எல்லாமே பச்சையில தான் இருந்த மாதிரி தெரியுது. ஆமா, கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா பண்ணுச்சு. இது நம்ம உள்நாட்டு தேவை எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுது. ஆனா இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு. நீங்க கவனிச்சிங்களோ இல்லையோ, ஐடி துறை. ஆமா, அது மட்டும் கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்ட். அது தொடர்ந்து பின்தங்கியே இருக்கு. இப்ப டிசிஎஸ் பாருங்க, அவங்க ஒரு 12,000 வேலை குறைப்பு அறிவிச்சாங்க இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் பங்கு விலை ஒரு 0.6% இறங்கியிருக்கு. உண்மையை சொல்ல போனா 2025ல இதுவரைக்கும் ஐடி துறை தான் ரொம்ப மோசமா செயல்பட்டிருக்கு. -14%. அப்படியா? ஏன் அப்படி? குறிப்பா அமெரிக்க பொருளாதாரம் முதல் காலாண்டுல Q1 2025 ஒரு 0.5% சுருங்கியிருக்கு. ஓ, அதோட பாதிப்பு இங்க தெரியுதா? நிச்சயமா. ஏன்னா ஐடி துறை பெரும்பாலும் வெளிநாட்டு வருமானத்தை நம்பியிருக்கு. அதனால உள்நாட்டு தேவையை நம்பியிருக்கிற ஆட்டோ, எஃப்எம்சிஜி போன்ற துறைகளுக்கும் உலக சந்தையை நம்பியிருக்கிற ஐடி துறைக்கும் நடுவுல ஒரு தெளிவான பிரிவு தெரியுது இப்போ. புரியுது. சரி, இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு நடுவுல நம்ம சில்லறை முதலீட்டாளர்கள், அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மனநிலை எப்படி இருக்கு? நிஃப்டி மேல அவங்க பார்வை பேரிஷ்ல இருந்து நியூட்ரலுக்கு மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது சந்தை இப்போ கொஞ்சம் மீண்டு வந்ததால அவங்க முன்னாடி ரொம்ப பயந்து போயிருந்தாங்க இல்லையா, பேரிஷ், அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே. இன்னும் முழுசா நம்பிக்கை புல்லிஷ் ஆகலனாலும் முன்ன மாதிரி ரொம்ப அவநம்பிக்கையோட இல்ல, ஒரு நடுநிலைக்கு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு முக்கியம்? இது முக்கியம். ஏன்னா மிட் கேப், ஸ்மால் கேப் பங்குகள்ல சில்லறை முதலீட்டாளர்களோட பங்களிப்பு கணிசமா இருக்கு. அவங்க மனநிலை மாறுறது சந்தைக்கு ஒரு ஆதரவா இருக்கலாம். சரி சரி. அப்போ அவங்க மத்தியில பிரபலமா இருக்கிற 2 ஸ்மால் கேப் பங்குகளை பத்தி பேசலாமா? ஒன்னு ஓசல் டிவைசஸ். ஆமா, அது கிட்டத்தட்ட 20% ஏறி 52 வார உச்சத்தை தொற்றுக்குன்னு சொல்றாங்க. நிதி திரட்ட போறாங்களாம். பிலிப்ஸ் மொபைல் போன் பிசினஸ் விரிவாக்கம்னு ஏதேதோ நியூஸ். ஆமா, அது ஒரு பெரிய ஏற்றம். நல்ல நியூஸ் வந்திருக்கு அந்த பங்குக்கு. ஆனா இன்னொரு பக்கம் மூவிங் மீடியா என்டர்டெயின்மெண்ட். ஆமா, அது அப்படியே உல்டா. அது 11% மேல சரிஞ்சு 52 வாரத்தோட குறைந்தபட்ச விலைக்கு போயிருக்கு. ஐபிஓ எல்லாம் நல்லா போச்சுன்னு சொன்னாங்களே. மதிப்பீடு, அதாவது வேல்யூவேஷன், அப்புறம் கம்பெனியோட கடன், இதெல்லாம் பத்தின கவலைகள் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. ஓஹோ. அதனால பங்கு விலை கீழே போகுது. இது என்ன காட்டுதுன்னா,
ஐபிஓக்கு ஆரம்பத்துல எவ்ளோ ஆர்வம் இருந்தாலும் கடைசியில கம்பெனியோட அடிப்படை வலிமையையும் அதோட மதிப்பீடையும் சரியா பார்க்கணுங்கிறது இது ஞாபகப்படுத்துது. நீங்க சொல்றது சரிதான். சரி, அப்போ ஒட்டுமொத்தமா இந்திய பொருளாதார சூழலை பத்தி சுருக்கமா சொன்னா ஒரு கவனமான நம்பிக்கைன்னு சொன்னீங்க ஆரம்பத்துல, அதுதானா நிலைமை? ஆமா, அப்படிதான் தோணுது. உள்நாட்டு தேவை நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ஒரு பெரிய பிளஸ். ஆனா ஆனா உலக பொருளாதார மந்த நிலை ஒரு பக்கம், அப்புறம் நம்ம நாட்டுல கடன் வளர்ச்சி கொஞ்சம் குறைவா இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கான விஷயங்கள். ம், அதோட இந்த இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் இழுபறி நீடிக்குது. இது மாதிரி உலகளாவிய வர்த்தக பதட்டங்களும் இருக்கு. இதெல்லாம் ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு நிச்சயமற்ற தன்மையை கொடுக்குது. இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். புரியுது. ஆக இன்னைக்கு சந்தை மீண்டு வந்ததுக்கு பரவலான பங்களிப்பும் உள்நாட்டுத் துறைகளோட பலமும் முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஆமாம். ஆனா அதே சமயம் ஐடி துறையோட நிலைமையும் உலக பொருளாதார காரணிகளும் நாம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. நிச்சயமா. இந்த சின்ன சின்ன வேறுபாடுகள், இந்த நுணுக்கங்கள், இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் சந்தையோட போக்க சரியா கணிக்க முடியும், முதலீட்டு முடிவுகளையும் சரியா எடுக்க முடியும். ரொம்ப சரி. இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.